அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் அருளி செய்த அருட்பெருஞ்சோதி அகவலிலே அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 227 கருணைமலை. உபதலைப்பு எண் 2 அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1521 1522. என்னையும் பணிகொண்டென்னுளே நிரம்பி மன்னிய கருணை மழை ஒளிமலையே. கடவுள் எல்லாம் ஆனவர் என்றால் மழையும் ஆனவர்தானே? ஆம், புறமழையும் அவரே, அகத்திலங்கும் கருணை மழையும் அவரே யாவார். புறமழை அளவாக காலத்தை பெய்வதால்தான் நன்மையாம். அல்லாமல் அதிவிருஷ்டி அதாவது அதிகமான மழையும், அனாவிருஷ்டி அதாவது மழையே இன்மையும், அகால மழையும் தீமையையே விளைவிக்கும். ஆனால் நம் பதியாகிய மழை மனிதனுக்கும் மழையென்றே பெயர் வைக்கின்றனர் சிலர். கருணையின் வெளியீடே. இம்மழை நம் உள்ளே எப்போதும் நிரம்ப இருந்து கொண்டே அதாவது மன்னி இருப்பதாம். இது எவ்வளவு பெய்தாலும் தீமையொன்றும் உண்டாகாது, நன்மையே தழைத்திடும். அருட்பெரும் ஜோதிபதியே தனிப்பெரும் கருணை மழையாக வள்ளல் உள்ளத்தில் நிலைத்து விட்டுள்ளதாம். அப்படி நிலவிடும் அம்மழை இவரை ஆட்கொண்டு நிரம்பி நின்று வாழ்விக்கின்றது உண்மையாகும். இக்கருத்தினையே என்னையும் பணி கொண்டு என்னுளே நிரம்ப மன்னிய கருணை மழை பொழிமழையே என்கின்றார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.